தங்க உண்டியல அகர டப்பான்னு நினைச்சிட்டு இருக்கானு. எல்லாருமே இந்த கொஸ்டின் இருக்கும், எப்படி ஒரு கம்பெனிக்கு லீட் எடுக்குது, எப்படி ஒரு பிசினஸ்க்கு லீட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல லீட் ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கிரம் தான் அது வீடியோ இருக்கும் பாருங்க. நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுத்தா இனி பம்பாய் உன்னது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே கம்பல்சரி ஒரு கிளைண்ட் கிடைப்பாங்க. நம்மள நம்பி நமக்காக நம்ம பண்ற ஒர்க்க ப்ராஜெக்ட் தருவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா தரணும், நம்மளால முடிஞ்சதை விட தாண்டி ரிசர்ச் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்டா தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு கிளைண்ட் இருந்தது 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். நான் இனிஷியலா கொடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு இது வரைக்கும் லீட்ஸ் கொடுத்து தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த எஃபர்ட்டும் டைமும் தான். அந்த மாதிரி எல்லாருமே வர கிளைண்ட்டுக்கு குவாலிட்டியாகவும் பெஸ்ட்டாகவும் கொடுங்க. கண்டிப்பா லீட் நீங்க வெளியே தேடி போக வேண்டியதில்லை, எல்லாம் உங்களே தேடி வரும். கணக்குல இந்த மாதிரி லீட் டிப்ஸ்லாம் நெக்ஸ்ட் வருது.